நோயின்னு என்ன தெரியுமா? இந்த அம்மாவுக்கு சொன்னேன், எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறாங்கம்மா அப்படின்னு கேட்டேன். சுகமாகறதுக்காக தான். நோயாளிங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகம் கொடுக்குறது தான் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆட்களே நோயில் மனிதன் வாழ்வதை விரும்புவது கிடையாது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எதுக்காக இருக்குதுன்னா, நோயில் வர யாரையுமே இங்கே உள்ள வந்தால் அவன் சுகம் ஆகணும் தான் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அதான உண்மை. அதுக்காக தான் பாருங்க, மெனக்கட்டு படிக்கிறான், அதுக்காக ஆப்ரேஷன் தியேட்டர், ஆயிரக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்குறாங்க, வெளிநாட்டில் இருந்து தரவிக்கிறாங்க, மருந்து மேலே மருந்து கண்டுபிடிக்கிறான். நோய் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறான், இந்த மருந்து சரியில்லை அந்த மருந்து கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான மருந்து கம்பெனிங்க உருவாயிருக்குது, மெடிக்கல் ஸ்டோருங்க வந்துருக்குது, ஹாஸ்பிட்டல் வந்துருக்குது. எல்லாரும் போராடுறாங்க. யாருக்காக? மனிதனுக்கு நோய் இருக்க கூடாது. நான் சொன்ன அந்த அம்மாவுக்கு, இவ்வளோ மனுஷன் போராடி நோய்க்கு எதிர்த்து நிற்கிறான்னு சொன்னா, மனிதனே நோயை வெறுக்கிறான், கடவுளா போய் நோயை விரும்புவாரு? இவ்வளோ மனுஷனே நோயை வெறுக்கிறான்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரி என்றாரு. ஏமே, நானே உன் பரிகாரி. அப்போ நானே உன் பரிகாரின்றவரா வந்து கர்த்தருடைய சித்தமானால் அவருடைய நோய்க்கு சுமந்து கொண்டு நான் மறிக்க போறேன்னு சொல்ல போறேன்? நீ ஒரு வேளை இங்கே செத்து மேலே போனால் கூட கர்த்தர்கிட்ட அடிதான் வாங்க போற நீ. ஏன் தெரியுமா? நோயில செத்தினா அவருக்கு மகிமை கிடையாது. எத்தனை பேர் தெரியும் நோயில செத்த மகிமை கிடையாது? யாருக்குமே பிடிக்காதுங்க. ஒரு நோயில செத்து போகிறது யாருக்கும் பிடிக்காது. அது கர்த்தருக்கா பிடிக்க போகுது. இந்த அம்மாவுக்கு அதில் ஒரு பெரிய பெருமை பாருங்க. இந்த மாதிரி அறிவீனமான வகையில் நிறைய காரியத்தை வளர்த்து வச்சுக்கிறாங்க. பார்த்து பாருங்க, யாக்கோபு 1:17 சொல்லுது பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவ்விடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. எப்படி சொல்றாரு பாருங்க, சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும். அப்போ பரலோகத்தில் என்ன இருக்குன்னா நன்மையான ஈவு. பரலோகத்தில் என்ன இருக்குதுன்னா பூர்ணமான வரம். சொல்லுங்க, பூர்ணமான வரம். அப்போ நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரம் தாங்க பரலோகத்தில் இருக்குது. அங்கே கேன்சரும் நோயும் புண்ணையும் கர்த்தர் கூட கூட வச்சில்ல. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தா என்ன இறங்கி வரணும்? நன்மை. பரலோகத்தில் இறங்கி வந்தா என்ன இறங்கி வரணும்? பரிபூர்ணம். சொல்லுங்க, பரிபூர்ணம். நோய் கிடையவே கிடையாது. இதெல்லாம் பாருங்க, மாமலா ஏத்திக்கிறது. அப்போ நோய் வந்தால் நம்ம எதிர்த்து நிற்க தெரியாது. நோய் வந்துச்சுன்னா இது பரலோகத்திலிருந்து வரலையே நம்ம யோசிக்கிறது கிடையாது. நோய் வந்துச்சுன்னா இது தப்புன்னு சொல்லி அதுக்கு எதிர்த்து நிற்க தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? அதனால் பிரதர் அப்படின்னு விட்டுட்டு போயினே இருக்கிறோம். ஏமே, கர்த்தருக்கு சித்தம், எல்லாமே கர்த்தருக்கு சித்தம். உபாகமம் 30 வாங்க 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று